அன்பார்ந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உமா பாலசுப்ரமணியனின் பணிவான காலை வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தினந்தோறும் நாம் அருணகிரிநாதர் வழங்கிய திருப்புகழ் பாக்களை ஒவ்வொன்றாக எடுத்து சுவைத்து வருகிறோம். அதில் இன்று திருச்செந்தூர் தலம் செல்ல போகிறோம். திருச்செந்தூரில் என்ன பாடல்? வஞ்சம் கொண்டும் திடராவணனும் என்று தொடங்கும் பாடல். இப்பொழுது அதை முதலில் வரி வடிவில் காணலாம், பிறகு அதை இசை வடிவில் காணலாம், அதற்கு பிறகு உரை. இப்பொழுது வரி வடிவம் இதோ. வஞ்சம் கொண்டும் திடராவணனும் பந்தென் தின்பரி தேர்கரி மஞ்சின் பண்பும் சரியாம் என வெகுசேனை வந்தம்பும் பொங்கியதாக எதிர்ந்து உந்தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே கைமெஞ்சென்றும் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டும் குன்றும் கரடார் மரம் அதும் வீசி மிண்டும் துங்கங்களினாலே தகர்ந்து அங்கம் கம் கர மார்பொடு மின் சந்தும் சிந்த நிசாசரர் வகை சேர உஞ்சண்டன் தென் திசை நாடி விழுந்தங்கும் சென்று யமதூதர்கள் உந்து 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 என்றிடவே தசை நின மூளை உண்டும் கண்டும் சில கூலிகள் டின் டிண்டு என்றும் குதிபோட உயர்ந்தம்பும் கொண்டு வெல் மாதவன் மருகோனே தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துரையே அருள் தந்து என்று இன்பம் தருவீடது தருவாயே சங்கம் கஞ்சம் கயல் சூழ்த்தடம் எங்கெங்கும் பொங்கும் மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே. என்ன நேயர்களே, வரிவடிவில் கண்டு மகிழ்ந்தீர்களா? இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் அழகான அந்த இசையை நாம் கேட்கலாம். வஞ்சங் கொண்டும் திடராவணனும் பந்தென் திண்பரி தேர்கரி மஞ்சின் பண்பும் சரியாமென வெகுசேனை வஞ்சம் கொண்டும் திடராவணனும் பந்தென் திண்பரி தேர்கரி மஞ்சின் பண்பும் சரியாமென வெகுசேனை வந்தம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே வந்தம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே கைமிஞ்சென்றும் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டும் குன்றும் கரடார் மரம் அதும் வீசி. இசையில் மகிழ்ந்து திளைத்தீர்களா? இப்பொழுது உரையை நாம் காணலாம். வஞ்சம் கொண்டும் திட ராவணனும். ராவணன் எப்படி இருந்தான்? அவனுடைய மனத்தில் வஞ்சக எண்ணமே நிறைந்திருந்தது. அவன் வலிமையாக இருந்தான். அவன் அரக்கன் தான், அசுரன் தான். இருந்தாலும் அவன் வலிமையாக இருந்தாலும், அவன் எத்தனை தான் தவம் புரிந்திருந்தாலும் அவனுடைய மனம் எப்படி இருந்தது? வஞ்சம் கொண்டு இருந்தது. அந்த வஞ்சம் அவனையே அழித்து விட தயாராக நிற்கிறது. இப்பொழுது அவன் எப்படி அழிந்தான் என்று நாம் காணப்போகிறோம். பந்தென் தின்பரி தேர்கரி. அவன் ஒரு அரசன், இலங்கைக்கு ராஜாவாக இருந்தான். அதனால் அவனிடம் காலாட்படை எல்லா படைகளும் இருந்தன. அந்த படைகள் எப்படி இருந்தது? பந்தென் தின்பரி தேர்கரி. பந்தை வீசி எறிந்தால் அது எவ்வளவு வேகமாக செல்லுமோ அவ்வளவு வேகத்துடன் அந்த படைகள் இருந்ததாம்.
எப்படி முதலில் பந்தன் திண் திண் என்றால் என்ன? திண்மையான. பரி என்றால் குதிரை, குதிரை படைகளும். தேர் பரி, தேர் கரி. தேர் என்றால் என்ன? தேர்கள், நிறைய தேர்கள் இருந்ததாம். கரி என்றால் யானைகள். அதனால் வலிமையான குதிரை, தேர், யானை போன்ற படைகளுடன் மஞ்சின் பண்பும் சரியாம் என வெகு சேனை. மஞ்சு என்றால் என்ன? மேகம். மேகத்தை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? அதை அடுக்கி வைத்தால் போல் இருக்கும். அப்படி அதற்கு நிகரான அந்த மேகத்தை, அடுக்காக உள்ள மேகத்திற்கு நிகராக அந்த காலாட்படைகள் இருந்ததாம். அதனால் இந்த 4 படைகளையும் அவன் அழைத்து கொண்டு வருகிறான், தன்னுடன் அழைத்து கொண்டு வருகிறான். எங்கே வருகிறான்? போர்க்களத்திற்கு வருகிறான். யாரோடு சண்டை போட வருகிறான்? ராமனுடன் சண்டை போட வருகிறான். ராமன் எந்த கூட்டத்தை தன்னுடன் வைத்திருக்கிறான்? அவன் வில் ஏந்தி அந்த குரங்கு கூட்டத்தை மட்டும்தான் வைத்திருக்கிறான். இவன் எத்தனை காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை என்று வைத்திருக்கிறானே, தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை என்று. ஆனால் அந்த ராமன் என்னவோ குரங்கு படையை வைத்திருந்தான். அவன் என்ன செய்கிறான்? மஞ்சின் பண்பும் சரியாம் என வெகு சேனையை கொண்டு வந்து விட்டான். அந்த போர்க்களத்தில் வந்து அம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் அந்த போர்க்களத்திற்கு வந்து கொண்டிருக்கிறதே, அந்த படைகளுக்கு எதிராக யாவரும், அதாவது பகைவர்கள் வருகிறார்களாம். போர்க்களத்துக்கு அழைத்து வந்து அம்பு கூட்டங்கள் எதிர்த்தரப்பிலிருந்து அம்பு கூட்டங்கள் பொங்கி எழுந்து வருகிறதாம். முன்பேயே சொன்னேன், எதிரே ராகவன் என்ற ராமன் தன்னுடைய அம்பு படையுடன், வேறு ஒரு படையும் இல்லாமல் அம்பு படையுடன் குரங்கு கூட்டத்துடன் வந்திருக்கிறானே. இவன் இத்தனை காலாட்படைகளும் அந்த படைகளையும் இந்த படைகளையும் எடுத்து சென்று அங்கு போர்க்களத்தில் இருக்கும் பொழுது அவனை தாக்குவதற்காக அம்பு படைகள் எதிர்கொண்டு அவனை வரவேற்றனவாம். அப்படி இருந்தது. தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும். அப்பொழுது அவன் என்ன செய்தான்? அவன் அதற்கு அஞ்சினானா? இத்தனை அம்பு படைகள் நம்மேல் விழுகின்றனவே என்று அதை பற்றி கவலையே படவில்லை. எப்பொழுதும் போல அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? வஞ்சம் கொண்டு இருக்கிறது. அந்த வஞ்ச எண்ணத்துடன் அவன் என்ன செய்கிறான்? தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும், தன்னுடைய சாமர்த்திய பெருமைகள், அவனுக்கு எத்தனை பெருமைகள், எத்தனை புகழ்கள் இருந்ததோ அந்த புகழை அந்த இடத்தில் பேசினான். போர்க்களத்தில் பேசவா வந்திருக்கிறான்? அவன் போர் புரியத்தானே வந்திருக்கிறான். இருந்தாலும் சம்பிரதாயமும் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர். சம்பிரதாயம் என்றால் என்ன? சாமர்த்தியமான பேச்சு. அது எப்படி மற்றவர்களை நம் இனத்திற்கு அழைத்து கொண்டு வர தெரிந்தவனாக அவன் இருந்தான். அதனால் சாமர்த்தியமான பெருமையை பேசிக்கொண்டும் வம்பும் தும்பும் பல பேசியும் வீணே இழிவான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருந்தான். அவனுக்கு அங்கு என்ன வேலை? போர் செய்வதுதானே வேலை. அதை விட்டு வம்பும் தும்பும் பேசி அந்த காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது என்ன ஆயிற்று? எதிரே கை மிஞ்சு என்று சண்டை செய்வது. எதிரே உள்ள சேனைகள் என்ன செய்கின்றன? கை கலப்பாக ஆகிவிட்டது. காலாட்படையும் எல்லா படைகளும் சேர்ந்து கை கலந்து மிகவும் இடைவிடாது போரிட்டார்கள். அப்படி போரிட்ட பொழுது அந்த ராமனுடைய குரங்குகள் என்ன செய்கின்றன? குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டும். அந்த குரங்குகளுக்கு வெகு கோபம் வந்து விட்டது. ஏன் இவன் இப்படி இருக்கிறான்? இவன் தன் பிரதாபத்தையே பேசிக்கொண்டிருக்கிறானே, இவன் எதற்காக வந்திருக்கிறான்? போர் புரியத்தானே வந்திருக்கிறான் என்று அவர்களுக்கு, அந்த குரங்குகளுக்கு வெகுவாக கோபம் வந்து விட்டதாம். அந்த கோபம் எப்படி இருந்தது தெரியுமா? குரங்கும் துஞ்சும் கனல் என்று கூறுகிறார். துஞ்சும் கனல் என்றால் நெருப்பு அணைகின்ற சமயம் ஒரு கனல் இருக்குமே, அப்படி அல்ல. அந்த நிலையான அந்த கனல் எப்படி கண 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 என்று எரியுமே, அப்படி அவர்கள் மனம் எரிந்ததாம். அதாவது அவ்வளவு சீனம் கொண்டு கண்கள் எல்லாம் அந்த கனல் போல இருந்ததாம். யாருக்கு? அந்த குரங்குகளுக்கு. எதிரே கை மிஞ்சும் என் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டு எழுந்தார்களாம். எழுந்து என்ன செய்தார்கள்? குரங்குகள் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் தூக்கி எறியும் பண்பை கொண்டது, அந்த தன்மை கொண்டது. அவர்களுக்கு நாகரீகம் என்பதே தெரியாது. எந்த மரம் இருந்தாலும் வேரோடு பிடுங்கி அது யார் எதிரில் இருந்தாலும் தூக்கி எறியும் தன்மை உள்ளது. அப்படித்தான் குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டு எழுந்தவைகள் என்ன செய்தன? குன்றும் கரடார் மரம் அதும் வீசி.
குன்றும் என்றால் என்ன? அருகில் இருந்த சிறிய சிறிய மலைகளையும், கரடார் மரம் அதுவும் வீசி, கரடு முரடாக இருந்த மரங்களையும் கள்ளி எடுத்து, அதாவது வேரோடு பிடுங்கி எடுத்து வீசினார்களாம். மிண்டும் துங்கங்களினாலே தகர்ந்து என்றால் அருகில் மலைகள், பெரிய பெரிய மலைகள் இருந்தன. அதையெல்லாம் பெயர்த்து எடுத்து அந்த மலையை அப்படியே வீசி எறிந்தார்கள். அல்லது மலைகளில் உள்ள பாறைகளை நொறுக்கி அவர்கள் மீது வீசி இருந்தார்களாம். ஏன் அப்படி? ஏனென்றால் வெகுண்டு எழுந்தார்கள். அவர்களுக்கு கனல் போன்ற கோபம் எழுந்தது. அப்பொழுது எதிர்ப்படையினர் என்ன ஆயினர்? அங்கம் கம் கர மார்போடு. அங்கம் என்றால் என்ன? உடம்பு தனியாக போயிற்று. கம் என்றால் தலை கபாலம். கம் என்றால் தலையும் வைத்துக் கொள்ளலாம், கபாலமும் வைத்துக் கொள்ளலாம். அது தனியாக உருளுகிறதாம். கர மார்புடு. கரம் என்றால் என்ன? கைகள் தனியாக போகிறது, மார்பு தனியாக போகிறது. இவர்கள் அப்படி இந்த பாறைகளை எல்லாம் வீசி, மலைகளை எல்லாம் எதிர்த்தரப்பில் உள்ள பகைவர்களுக்கு வீசுகிறார்களாம். கனல் கொண்டு, சினம் கொண்டு இந்த குரங்குகள் அப்படி வீசுகின்றனவாம். மின்சந்தும் சிந்த நிசாசரர் வகை சேருவும். அவர்களுடைய உடல், தலை, கைகள், மார்பு இவைகளுடன் ஒளி வீசும் மற்ற உடற்பகுதிகள் இருக்கிறதுவே, அந்த உடற்பகுதிகளும் சிதறுமாறு இவர்கள், இந்த குரங்குகள் அவர்கள் மேல் இந்த பாறையை வீசினார்கள். அந்த அசுரர்களின் இனம் முழுவதையும் அவர்கள் அழித்தார்கள் என்று கூட சொல்லலாம். அசுரர்கள் இனம் முழுவதையும் சண்டன் தென் திசை நாடி விழுந்து என்ன செய்தார்கள்? உடனே காலால் உருட்டி அந்த இனம் முழுவதும், யார் இனம்? அந்த இராவணனுடைய படைகள் இருக்கிறதே, அவர்களை காலால் அடித்து அந்த தெற்கு திசையை நாடி சென்று விழச் செய்து. தெற்கு திசையில் யார் இருக்கிறார்கள்? தெற்கு திசையில் யமன் இருக்கிறான். அதனால் அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்களை வீழ்த்தினான். அவர்கள் இறந்துபட்டால் பிணம் எல்லாம் எங்கு செல்லும்? யமன் இருக்கிற இடம்தானே செல்லும். அங்கு அவர்களை உதைத்து அங்கு செல்ல விட்டார்கள். அதாவது யாவரையும் விழச் செய்தார்கள், அழியச் செய்தார்கள், சாகச் செய்தார்கள். அப்படி இந்த குரங்குகள் செய்தனவாம். எவ்வளவு வலிமை! ஆரம்பத்தில், அதாவது தொடக்கத்தில் வஞ்சம் கொண்டும் திடராவணனும் என்று கூறினார். அந்த திடராவணன் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த குரங்குகள் தான் இவ்வளவு வேலையும் செய்கின்றன. உடனே என்ன ஆயிற்று? அங்கு யார் இருக்கிறார்கள்? அந்த யமன் உலகத்தில் தூதர்கள் இருப்பார்கள். அவருடைய யம படர்கள் என்று கூறுவோம். அங்கும் சென்று யமதூதர்கள் ஊந்து அங்கு போய் விழுந்து விட்டார்கள் அல்லவா? இந்த பிணங்கள் எல்லாம் அங்கு போய் விழுந்து விட்டன. உந்து தள்ளு என்று அந்த யமதூதர்கள் இந்த பகைவர்களை துரத்தினார்களாம். அப்படி கூறும்படியாக என்ன ஆயிற்று? இறந்துபட்டால் என்ன ஆகும்? தசை நின மூளை உண்டும் கண்டும் சில கூலிகள். நாமே பார்த்திருக்கிறோம். நம் வீட்டு வாயிலில் காக்காய் கூட்டம் நிறைய இருந்தால், கத்திக்கொண்டே இருந்தால், உடனே அங்கு எலி செத்து விட்டதோ அல்லது ஏதாவது இறந்து விட்டதோ என்று நினைக்க தோன்றும். ஏதாவது இறந்தால் உடனே இந்த காகங்களுக்கு கொண்டாட்டம். உடனே அதை பந்தல் போன்று சுற்றி அது வந்துவிடும். அப்படித்தான் இங்கு தசை நின மூளை உண்டும். நம்மளுடைய உடம்பில் சதைகள் இருக்கின்றன, தசைகள் உள்ளே இருக்கிறது, மாமிசம் இருக்கிறது, மூளை இருக்கிறது. தசை நினம் என்றால் கொழுப்பு, மூளை என்றால் மூளை. இதையெல்லாம் தின்னுமாம். எது தின்னும்? கூலிகள் என்றால் என்ன? பேய்கள், பிசாசுகள். அந்த பேய்கள் கூத்தாடுகிறது. இப்பொழுது அந்த பேய்கள் அதையெல்லாம் பார்த்து உண்ணுகிறதாம். ஆஹா, நமக்கு உணவு கிடைத்து விட்டதே என்று உண்டும் டின் 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 என்று குதி போடவும். அவைகளுக்கெல்லாம் தனியாக ஜதி உண்டு. நாம் நடனமாடுகிறோமே, அதே போல அந்த பேய் பிசாசுகளும் நடனமாடும். அது டின் 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 என்று குதி போட்டுக்கொண்டு எப்பொழுது குதி போடும்? மகிழ்ச்சியாக இருந்தால் குதி போடும் அல்லவா? அது மகிழ்ச்சியாக. ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது? இவ்வளவு நாட்கள் பசியாக இருந்தது, இப்பொழுது இத்தனை பிணங்கள் இருக்கிறது, எதை தின்னுவது எதை விடுவது என்று தெரியவில்லை. அதனால் அது குதி போடுகிறதாம். டின் 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 என்று குதி போடவும் கூத்தாடுகிறதாம். உயர்ந்த அம்பும் கொண்டு வெல் மாதவன் மருகோனே. இத்தனைக்கும் காரணம் யார்? ராகவன்.
ராமன் காரணம். ராமன் என்ன செய்தான்? கையில் வில் வைத்திருக்கிறான். அந்த வில்லால் அத்தனை பேரையும் அழித்தான். குரங்குகள் அழித்தன, குரங்குகள் தூக்கி எறிந்தன, எல்லாம் செய்தன. இருந்தாலும் அழித்தவன் யார்? ராமன். ராமன் அழித்தான். உயர்ந்த அம்பும் கொண்டு மாதவன் வென்றான். மாதவன் என்கின்ற ராமன் வென்றான். அப்படிப்பட்ட வென்ற ராமனின் மருகோனே என்று கூறுகிறார். எங்கே இருந்து ஆரம்பித்திருக்கிறார்? ராவணன் வஞ்சம் கொண்டும் திட ராவணனும் என்று ஆரம்பித்து அவனுடைய, அதாவது மாதவனுடைய மருகோனே என்று இந்த முதல் பத்தி பூராவும் ராமனை பற்றி கூறி அவனுடைய மருகன் என்று கூறுகிறார். அருணகிரிநாதர் எப்பொழுதுமே நேராக திருமாலின் மருமகன், இவருடைய மகன், இவருடைய பிள்ளை என்று கூற மாட்டார். அவர்களுடைய பராக்கிரமங்களையும் பெருமைகளையும் கூறிவிட்டு அவர்களுக்கு புகழை கொடுத்துவிட்டு பிறகுதான் முருகனுக்கு வருவார். முருகனுடைய பெருமையை தான் நாம் அறிந்ததாயிற்றே. முருகனுடைய பெருமைகள் எப்பொழுதுமே பின்பத்தியில் வரும். முன்பத்தியில் இவர் கூறியிருக்கிறார் ராமனை பற்றி, ராகவனை பற்றி, அவருடைய பராக்கிரமங்களை பற்றி கூறிவிட்டு அவருடைய மருமகனான முருகன் என்று அமைத்திருக்கிறார். தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துரியே. தஞ்சம் என்றால் என்ன? நான் அடைக்கலம் அடைகிறேன். சிறியேனுடைய அறிவு மிகவும் கொஞ்சம். துரையே என்று கூறுகிறார். அந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், துரை என்றால் பெரிய பதவி வகிப்பவர்கள். அதனால் இவர் துரையே என்று கூறுகிறார். துரையே, அருள் தந்து என்று இன்பம் தருவீடது தருவாயே. எனக்கு அருள் தர வேண்டும், நீதான் துரை. துரை என்றால் என்ன? பெரிய பதவி. எங்களுக்கெல்லாம் தலைவன், எங்களுக்கெல்லாம் கோன், எங்களுக்கெல்லாம் அரசன் நீதான். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்? அருள் தர வேண்டும். அருள் தந்தால் மட்டும் போதுமா? அருள் தந்து இன்பம் வீடது தருவாயே. அந்த பேரின்பம் என்று இருக்கிறதே, நாம் எல்லாம் இந்த உலகத்தில் சிற்றின்பம் அழியக்கூடியது. ஆனால் இந்த பேரின்பம் அழியாதது. வீட்டை தந்து அருளப்போகிறாய் என்று. சங்கம் கஞ்சம் கயல் சூழ் தடம் எங்கெங்கும் பொங்க. சங்குகள் தாமரை கயல் மீன்களும் உள்ள குளங்கள் பல இடங்களில் நெருங்கி நிறைந்திருக்கின்றன. மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே. மிகுந்த பரிசுத்தம் துலங்கும் திருச்செந்தூரில் வாழ்ந்து ஓங்கும் பெருமாளே, நீதான் எனக்கு தஞ்சம் தர வேண்டும் என்று கூறுகிறார். வஞ்சங் கொண்டும் திட ராவணனும் பந்தென் திண்பரி தேர்கரி மஞ்சின் பண்பும் சரியாமென வெகு சேனை. வஞ்சம் கொண்டும் திட ராவணனும் பந்தென் திண்பரி தேர்கரி மஞ்சின் பண்பும் சரியாமென வெகு சேனை. வந்தம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே. வந்தம்பும் பொங்கியதாக எதிர்ந்தும் தன் சம்பிரதாயமும் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரே. கைமிஞ்சென்றும் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டும் குன்றும் கரடார் மரம் அதும் வீசி. கைமிஞ்சென்றும் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் கனல் போல வெகுண்டும் குன்றும் கரடார் மரம் அதும் வீசி. மிண்டும் துங்கங்களினாலே தகர்ந்தங்க
வகை சேரவும் சண்டன் தென்திசை நாடி விழுந்தங்கும் சென்ற மதுரர்களும் தென்றிடவே தசை நின்னமூளை உண்டும் கண்டும் சில கூலிகள் டிண்டென்றும் குதி போட உயர்ந்தம்பும் கொண்டுவல் மாதவன் மருகோனே தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி குஞ்சம் குஞ்சம் துரையே அருள் தந்தன் இன்பம் தருவிடது தருவாயே சங்கம் கஞ்சம் கயல் சூழ் தடமெங்கெங்கும் பொங்க மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழுயர் பெருமாளே முருக தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் குஞ்சம் துரையே அருள் தந்தென் இன்பம் தருவிடது தருவாயே மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழ்வுயர் பெருமாளே இப்படியாக ராவணன் தன்னுடைய வஞ்சத்தினாலும் தன்னுடைய போர் புரிவதற்காக அந்த படைகளை ஏற்றி கொண்டு வந்தானே, இருந்தாலும் அவன் வலிமையாக இருந்தாலும் கடைசியில் அவன் ராமனால் தோற்கப்பட்டு கீழே விழுந்தான் என்பது இந்த பாடலிலிருந்து தெரிகிறது. இப்படியாக அருணகிரிநாதர் எல்லா புராணங்களையும் இதிகாசங்களையும் கொண்டு முருகனின் பெருமையை நமக்கு விளக்கி காட்டுகிறார். நாம் தினமும் ஒவ்வொரு திருப்புகழாக பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம்.